BSS மற்றும் வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் அங்கீகாரம் பெற்ற நிராஸ்பாத அழுத்த சிகிச்சையை கற்று நீங்களும் தெரபிஸ்ட் ஆகலாம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துரை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாரதிய ஜனதா மாநில தலைவர் வெளிநாடு சென்றிருந்தார் 3 மாத காலம். இப்போ வந்திருக்கிறார். அவரை வரவேற்ற அவரது கட்சியினர், அதுல கருணாகரன் சொல்றாரு, பாஜக மாநில தலைவர் வருகை தமிழக அரசியலில் ஒரு புயலை உருவாக்கும் அப்படிங்கிறார். இல்ல, அதாவது கருணாகராஜ் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும். தமிழ்நாட்டுல இதை விட பெரிய பெரிய புயலெல்லாம் நாங்க பார்த்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். மிசாவை கண்டு பயப்படாத ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். கருணாகராஜுக்கு திமுகவுடைய வரலாறு தெரியாது, அதோட ரத்தத்தை பத்தி தெரியாது, அது எப்படி உருவான இயக்கம்ன்றது அவருக்கு தெரியாது. எமர்ஜென்சிக்கு முன்னாடி இந்த நாட்டுல இந்த நாடு சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இயக்கம், அதாவது குடியரசு ஆவறதுக்கு முன்னாடி நான் சொல்றது 1949. அப்படியாப்பட்ட உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்துல பல பேரை நாங்க பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரியான ஒரு அட்டகத்திக்கெல்லாம் நாங்க பெருசா யோசிப்போமான்றது எங்களுக்கு தெரியல. அது கருணாகராஜுக்கு தன்னுடைய இருப்பு காட்டணும், தான் அந்த மாநில தலைவர்கிட்ட பேர் வாங்கணுன்றதுக்காக பேசப்படுற ஒரு விஷயம் தாமே தவிர, நீங்க இயற்கையா சந்திக்கிற புயல்களையே சந்தித்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதையே நாங்க ரொம்ப சர்வசாதாரணமா அணுகுறோம். அதை மக்கள் தினமும் பாக்குறாங்க. அதனால அந்த நபர்களை பார்த்து நாங்க யோசிக்க வேண்டிய எண்ணம் எங்களுக்கு இல்லை. அதை அவர் உணர்ந்தா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. இந்த 3 மாத காலத்துல பல்வேறு அரசியல் மாற்றம்லாம் நடந்திருக்கு. அப்படி விஜய் அரசியல் வருகை எப்படி பாக்குறீங்கிறப்ப அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. துணை முதல்வராக உதயநிதி ஆயிருக்கிறார். அப்படிங்கிறப்ப அதை சொல்லும் பொழுது ஒரு குடும்பத்திலே எல்லாரும் வராங்க அப்படின்னு சொன்னவர், அவர் செயல்பாடுகளை பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லா இருந்தா பாராட்ட போறேன், விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிப்பேன் அப்படிங்கிறார். இல்ல, பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைமையை பார்த்தா எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையா சொல்லுவாங்கல்ல, அரசியல்ல லீவ் எடுத்த ஒரே அரசியல்வாதியா இருப்பாரு. அவரு ஒரு நடைப்பயணம் போனா கூட பாருங்களேன், அப்பப்ப லீவ் விட்டு தான் நடைபயணம் போவாரு. இப்போ அரசியல்ல களத்துல நிக்க வேண்டிய என்ன பண்றாருன்னா, அவனுடைய இருப்பை காட்டாம எங்கேயோ ஒரு 3 மாசம் நான் படிக்க போனேன், அப்புறம் திரும்ப. அப்போ பாஜகவுக்கு என்னன்னா, வேற ஆள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கே பாரதிய ஜனதா தான் முதல்ல பதில் சொல்லணும். ரெண்டாவது வாரிசு அரசியல பேசுறதுக்குலாம் பாஜகவுக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க? இன்னைக்கு இந்த நாடாளுமன்றத்துல அதிகப்படியான வாரிசை உருவாக்குனது யாரு? நீங்க பக்கத்து மாநிலத்துல எடியூரப்பாவோட பையன் இன்னைக்கு மாநில தலைவரா இருக்காரா இல்லையா? ரமேஷ் பிரதான் யாரு? தர்மேந்திர பிரதான் யாரு? வசுந்தரா ராஜே யாரு? நீங்க இன்னைக்கு பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சரவையில் இருக்கிறவங்கல்ல அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷா யாரு? அதெல்லாம் தெரியாம நேரடியா வாரிசுன்னு சொல்லிட்டு எத்தனை காலத்துல இந்த புளிச்சு போன மாவத்தையே பேசுவீங்க? அது ஓஞ்சி அரைச்சி அது ஒன்னுத்துக்கு உதவாத ஒரு வார்த்தை. இன்னைக்கு நீங்க சின்னவருடைய கல அரசியல் கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு புயல் வருதுன்னு சொன்னா மறுநாள் அவருடைய பிறந்த நாள். ராத்திரி 11:30-12 மணி வரைக்கும் அவர் களத்துல தானே நின்னாரு, மக்களா தானே நிக்கிறாரு. நீங்க சொல்ற வாரிசு அரசியலுக்கும் இந்த வாரிசு அரசியலுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க அதைத்தான் சிந்திக்கணும். பெரியாரோட வாரிசா, அண்ணாவோட வாரிசா, தலைவர் கலைஞரோட வாரிசா, தளபதியோட வாரிசா, கொள்கை செயல்பாடுகள் நல்லா இருந்தா பாராட்டுவோம் தானே சொல்றாரு. செயல்பாடுகள் நன்றாக இருந்தால் பாராட்டுவோம் என்று தானே சொல்றாரு. நாங்களும் செயல்பாடை பத்தி தானே இப்ப நான் பேசுறேன். இந்த செயல்பாடு யாரும் இன்னைக்கு பதில் சொல்ல. இன்னைக்கு பிஜேபி எங்க இருக்கு? ஒரு புயல்னு வருது, பிஜேபி சார்ந்த எத்தனை பேர் களத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். புயல் அறிவிச்சா யார் சார் முதல்ல வரணும்? எதிர்கட்சிகள் தானே சார் முதல்ல வரணும் களத்துக்கு. இன்னைக்கு எதிர்கட்சிகள் எங்க சார் இருக்காங்க இந்த களத்துல? இந்த புயல் வெள்ளத்துல எங்க இருக்காங்க சொல்லுங்க? யாராவது ஒருத்தர் தன்னுடைய கால் நினைய ஒரு மழையில நின்றுப்பாங்களா? ஒரு பிரெட் பாக்கெட் கொடுத்துருப்பாங்களா? ஒரு பால் பாக்கெட் கொடுத்துருப்பாங்களா மக்களுக்கு? இங்க முதலமைச்சர் தான் களத்துல இருக்காரு, துணை முதலமைச்சர் தான் களத்துல இருக்காரு, அமைச்சர்கள் களத்துல இருக்காங்க, அதிகாரிகள் களத்துல இருக்காங்க, எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர், கடைக்கோடி திமுக தொண்டை தானே இன்னைக்கு களத்துல இருக்கான். அப்ப எதிர்கட்சியா செயல்படுற அதிமுக இன்னைக்கு களத்திலே இல்ல. பாஜகவுக்கு மாநில தலைவரே இல்ல. இன்னைக்குதான் வந்திருக்காருன்னா இது நம்ம சுற்றுலாவா வரோம் அரசியல்ன்றது? தினம் களத்துல நிக்கணும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மக்களுக்காக குரல் கொடுக்கணும். பாஜக எங்க குரல் கொடுத்தது சொல்ல? இந்த 3 மாத காலத்துல அவர் போன காலத்துல இன்னொரு கேள்வியும் அவர்கிட்ட எழுப்பப்பட்டது. நிரபராதி, அதாவது செந்தில் பாலாஜியை பத்தி கேள்வி எழுப்புறாங்க செய்தியாளர்கள். அப்ப அவர் சொல்லும் பொழுது, நிரபராதியை கொண்டாடுவதை போல செந்தில் பாலாஜியை கொண்டாடுறாரு முதல்வர்,
இது போன்றதுலாம் எங்கேயும் நடக்காது, திமுகவிலையும் ஆம் ஆத்மியிலும் தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறார். இல்ல சார், ஊழலை பத்தி பேசுறதுக்கு பாஜகவுக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த நாட்டுல வந்து தேர்தல் பத்திர முறைகேடு மாதிரி ஒரு ஊழல் இந்த நாட்டுல பகிரங்கமா இருக்குமா சொல்லுங்க? ரஃபேல் ஊழல் மாதிரி ஒரு பகிரங்கமா ஊழல் இருக்குமா? 7.5 லட்சம் கோடி ஊழல், இதெல்லாம் யாரோட ஆட்சியில் நடந்தது? மோடியோட ஆட்சியில் தானே நடந்தது. அதை பத்தி கண்ணு தெரியாதா? இதோ இங்க பக்கத்துல இருக்கிற கர்நாடகால வந்து அதிகப்படியான கமிஷன் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஒப்பந்தாரங்களும் போயிட்டு டெல்லியில கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இல்லையா? அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா? அப்போ உங்களுக்கு என்னன்னா சில குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து குறை சொல்லணும்னு சொல்றீங்களே தவிர நிதர்சனமான உண்மைகளை நீங்க பேச தயாராவே இல்லையே. இன்னைக்கு இந்த மோடி ஆட்சிக்கு வந்து எத்தனை லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குது, யார் பேசுறா? இன்னைக்கு காலாவதியான எத்தனை டோல் வந்து இன்னைக்கு செயல்பட்டுன்னு இருக்கு, அதை பத்தி எங்கேயாவது பேசுறாங்களா? ஒரே நம்பர்ல எத்தனை பிரியானுக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டம் போயிருக்கு, இதெல்லாம் பேச எங்கேயாவது ஒரு இடத்துல திராணி இருக்கா சொல்லுங்க, தெம்பு இருக்கா? நீங்க அதை பத்தி பேசவே தயாரா இல்லையே. இன்னைக்கு நீங்க அதெல்லாம் பேசாம நேரடியா எங்களை வந்து குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, என்ன தகுதி இருக்குது? 2026 தேர்தல் களம் வந்து ஒரு புதிய களமா இருக்குங்கிறாங்க. ஒவ்வொரு அரசியல் களமும் புதிய களம் தான் சார். பேசுறதுனால அது புதிய களம் கிடையாது. நீங்க 2021 இருந்த மாதிரி 2016 இருக்காது, 16 இருந்த போது 2011 இருக்காது. அதே மாதிரிதான் நாடாளுமன்ற தேர்தல் 2014 இருந்த போது 19 இல்ல, 19 இருந்த மாதிரி நீங்க 2024 இல்லை. அன்னைக்கு 303 சீட்டு கொடுத்தாங்க, இன்னைக்கு 240 சீட்டு தானே மோடிக்கு கொடுத்திருக்காங்க. தன்னை ஒரு விஸ்வகுருவா சொல்லப்படுற மோடி வந்து இன்னைக்கு தொகுதியில குறைக்கப்பட்டு தானே ஜெயிச்சிருக்காரு. அப்ப என்ன, மக்களுக்கு எதிராக தானே மக்கள் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க, மெஜாரிட்டியான மோடிக்கான வாக்கு கொடுக்கல. சொல்றது வந்து புதிய இதுவா இருக்கும்னா அது வந்து ஒவ்வொரு காலமும் புதுசா இருக்குன்றது மரியாதையா இருக்கு, நல்லா இருக்கும். இல்ல, இப்ப பாஜக மாநிலத்துல வந்துட்டதுனால திமுக மீது எடுக்கக்கூடிய சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் இன்னும் அதிகமாகும், அது விமர்சனம் கடுமையா வைப்பாங்க அப்படின்லாம் ஒரு பேச்சு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? என்னைக்குமே காய்த்த மரத்துல தானே சார் கல்லடி போறோம். நீங்க வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியா திமுக இருக்கு, ஃபுல் மெஜாரிட்டியை 100% வெற்றியை மக்கள் கொடுக்குறாங்க. இன்னைக்கு 40 தொகுதி தொடர்ச்சியான வெற்றி சார். நீங்க 2019 இருந்து எடுங்களேன் சார், 19 இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக போட்டியிட்ட எல்லா தேர்தல்களையும் 100% வெற்றி சார் இந்த கூட்டணிக்கு. அதான் உங்களுக்கு கண்ணை உறுத்த தானே செய்யும். தொடர்ச்சியா 10 வெற்றி சார். யாருக்கு இந்த நாட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப நீங்க களத்துல ஒரு காய்ச்ச மரத்துல நீங்க கல்லடிச்சாதான் நீங்க வெளியில தெரிவிங்க. சோ திமுகன்ற ஒரு மாலை மரத்து மேல வந்து நீங்க ஒரு கல்லடிக்க பாக்குறீங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அது வந்து நீங்க அதை சாதாரணமா கடந்து என்ன பத்தி சாதாரணமா கடந்து போறதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் கருத்தை நான் சொல்லுவேன். அவருக்கு அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது மீடியாஸ் ஐபிஎஸ் கொடுக்குறாங்களே தவிர ஏதாவது ஒரு பிரச்சனைய குறிப்பிட்டு மக்கள் பிரச்சனைக்காக மோடி கிட்ட போயிட்டு இன்னைக்கு வெள்ள புயல் வருது சார். கடந்த பட்ஜெட்ல ஒன்றிய அரசு அஸ்ஸாமுக்கும் இமாச்சல பிரதேசக்கும் உத்தரகாண்டுக்கும் நிதி ஒதுக்குனாங்க சார். தமிழ்நாட்டுக்கு எங்க சார் நிதி ஒதுக்குறாங்க? நீங்க ஒரு மாநில தலைவரா இருக்கிறீங்க, ஒரு கட்சியை நீங்க வந்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மக்களுக்காக வந்து நில்லுங்க, மக்களுக்காக குரல் கொடுங்க, மோடி கிட்ட பேசுங்க. உங்க கட்சி தானே, உங்க கட்சி தலைவர் தானே, உங்களோட பிரதமர் தானே, நீங்க அவர்கிட்ட பேசி நிதியை வாங்கி கொடுங்க. ஏன் அதை வாங்கி தர மாட்டீங்க? சோ அதை நீங்க வாங்கி கொடுக்க தயாரா இருக்கும் போது நீங்க வந்து என்னத்தை புதுசா மாத்திர போறீங்க? சோ எங்க மக்களுக்காக நாங்க நிக்கிறோம் சார். நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.